தற்காலிகம் என்று திரு வில்சன் கூறுவது பிதற்றலானது என்கிறார். எப்படி பிதற்றல்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொல்றாரு, என்ன சார் ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டு அந்த ஆர்டர் அப்புறம் ரிலேட்டராக மாடிஃபை பண்ணுவாங்களா? இவங்க எதிர்பார்க்குற மாதிரி மாடிஃபை பண்ணுவாங்களா? இதெல்லாம் நடக்காது சார். அது வந்து ரொம்ப ரேரு. ரொம்ப பெரிய ஃப்ளா ஏதாவது இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ போட்டாங்க, விசாரணை ஆரம்பிச்சிடும். இவங்க லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணாங்க, ஒரு முயற்சியெல்லாம் பண்ணாங்க. ஒரு பெட்டிஷன் போட்ட ஒரு தாவேக்காரர் வந்து அவர் மனைவியை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, பணத்துக்காக போட்டிருக்கலாம், அந்த கதையை சொன்னாங்க. வில்சன் எந்திரிச்சு சொன்னார், கபில் சிபல் எந்திரிச்சு சொன்னார், ஜட்ஜி சொன்னார். சரி ரைட்டு, 2 பெட்டிஷனை மாற்றி பேரை மாற்றி ப்ரெஷர் பண்ணி இங்கே போட்டிருக்காங்கன்றீங்க, அதையும் என்கொயரி பண்ணுறோம். மீறி 3 பெட்டிஷன் இருக்குது, அந்த பெட்டிஷன் மேலே நாங்கள் ஆர்டர் போடுறோம். என்னென்ன முயற்சி பண்ணீங்க கடைசி வரைக்கும் சிபிஐ வராமல் தடுக்கிறதுக்கு? மீறி 3 பெட்டிஷன் இருக்குல்ல, ஆதவர்ஜுனா பெட்டிஷன், பிஜேபி ஆள் ஒருத்தர் பெட்டிஷன், மீறி 3 பெட்டிஷன் அங்கே இருந்தது, 5 பெட்டிஷன் மொத்தம். சரி அப்படின்னு சொல்லி திமுக எதிர்பார்த்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. ஆகவே இது திமுகவுக்கு பின்னடைவுன்ற நான்